நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த 2026 வருஷம் 12 ராசி அன்பர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்து மனசில் என்னெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறட்டும். குருநாதர் ஆசீர்வாதம், அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகி ஆசீர்வாதம். ஹாப்பி நியூ இயர். இந்த புத்தாண்டு 12 ராசிக்கும் எப்படி இருக்கும்? குறிப்பாக இந்த புத்தாண்டில் என்னெல்லாம் கிரக பெயர்ச்சிகள் இருக்குது? இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இந்த பொதுவாகவே கிரக அமைப்புகளை வச்சு தான் என்ன கிரக அமைப்புகளில் வான்மண்டலத்தில் வான் சாஸ்திரத்தில் கிரகங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் இப்போ ப்ரெடிக்டே பண்ண முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2026 வருஷம் 3 விதமான பயிற்சிகள். ஒன்று சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சினா திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்குது. அதே போல் குரு பயிற்சி, அற்புதமான குரு பயிற்சி. குரு பகவான் உச்சமடைகிறார். 12 வருஷத்துக்கு பிறகு இந்த 2026 பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேரும் பலசாலிகளாக இருப்பார்கள். யாரெல்லாம் இப்போ கன்சீவாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் உங்கள் டெலிவரியை ஏப்ரல் மந்த் போல் பிளான் பண்ணுங்கள். குரு உச்சத்தில் இருப்பார். அப்போ உங்கள் குழந்தைகளுடைய பிறக்கின்ற குழந்தைகளுடைய ஜாதகம் உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது பயிற்சி நடக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ராகு கேதுக்கள் தான். அப்போ எப்படி பார்த்தாலும் 3 விதமான பயிற்சிகள். 3மே பெரிய கிரகங்கள், முக்கூட்டு கிரகங்கள்ன்ற மாதிரி 3மே பெரிய வருட கிரகங்கள். அப்போ இந்த 2026 சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இது 3ம் நடக்கின்ற காரணத்தினால் பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பூமிக்கு, இந்த சாஸ்திரம் எப்படி பார்க்கப்படுதுன்னா வானத்துக்கும் பூமிக்கானும் கணக்கு. அவ்வளோதான். வானத்துக்கும் பூமிக்குமான கணக்கு. அப்போ இந்த 2026 பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழும். இந்த பூமியில் நிறைய காலநிலை மாற்றங்கள், பருவ மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், தர்ம மாற்றங்கள், எதிர்பார்க்காத வகையில், யாரும் எதிர்பார்க்காத வகையில் பல அதிசயங்கள் நிகழும். அதே போல மழை சிறப்பானதாக இருக்கும். நீர் ராசியில் தங்கக்கூடிய சனி பகவான் 2026 கண்டிப்பாக இப்போவே சொல்கிறேன் நான், மழை சிறப்பானதாக இருக்கும். எதிர்பார்க்காத நல்ல மழை பெய்யும் நீர் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ இந்த 2026 உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். பாருங்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். மகர ராசியை பொறுத்தவரையிலும் இந்த பிறந்திருக்கின்ற 2026 நல்ல எதிர்காலம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, முழுமையாக 7.5 சனியில் இருந்து விடுதலை. சாமி, நாங்கள் போன வருஷமே சொல்லிட்டாங்களே 7.5 சனி முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்களே. ஆனால் வாக்கியப்படி இன்னும் சனி பயிற்சி நடக்கலை. கும்பத்தில் தான் சனி இருக்கார். அப்போ இந்த 2026 8 வருட போராட்டங்களுக்கு விடுதலை. 8 வருஷமாக ஒருத்தருக்கு தண்டனை. அவர் 2026 ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் ஆகிறார். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். புதிய வாழ்க்கை ஆரம்பம். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் இன்றைக்கி தான் பிறந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க. பழசை எல்லாத்தையும் மறந்துடுங்க. நான் அப்படி இருந்தேன், நீ அவ்வளோ 2 கார் வச்சுருந்தேன், 4 வீடு வச்சுருந்தேன், 40 கம்பெனி வச்சுருந்தேன், மாதமானால் 4 லட்ச ரூபா வருமானம் வந்தது, இன்றைக்கி 40,000 ரூபா. ஒரு பழசை பற்றியே பேசாதீங்க. பழசு எல்லாம்
2025 பழசையெல்லாம் எடுத்து இறக்கட்டுங்க. நான் எங்கள் அப்பா இருந்தவரெல்லாம் சூப்பராக இருந்தார், எங்கள் தாத்தா இருந்தவரெல்லாம் சூப்பராக இருந்தது, எங்கள் வீட்டுக்கார இருந்தவரெல்லாம் சூப்பராக இருந்தது சொல்கிறோம்ல. இதெல்லாம் தான் மகர ராசி. பழசை அதிகம் விரும்பக்கூடியவர்கள், ட்ரெடிஷ்னல். அப்போ மகர ராசி என்பர்களே, இது ஏதோ ஒரு வருட போராட்டம் இல்லை, 8 வருட போராட்டங்கள், லாங் ஒரு யுத்தம். அந்த 7.5 சனியுடைய பெரிய கஷ்டத்தில் இருந்து மகர ராசிக்கு விடுதலை, பெரிய துன்பத்தில் இருந்து மகர ராசிக்கு விடுதலை, மனமகிழ்ச்சியான ஒரு தருணம், நல்லா சந்தோஷமான, இனிமேதான் உங்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம் மகர ராசி என்பர்களே. இதை விட வேற என்னங்க வேணும்? புதிய வாழ்க்கை தான் சார் வேணும். இனிமேதான் சாமி நீங்கள் சொன்னது அப்படியே உண்மை. நீங்கள் நிறைய அன்பர்கள் எனக்கு கால் பண்ணும்போது வெளிநாடுகள்ல இருந்து, நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து நமக்கு வெளிநாடுகள்லேருந்து கால்ஸ் வரும். முதல்ல ஃபோன் எடுத்தோடனே அவங்க நமக்கு சொல்லக்கூடிய, நீங்கள் சொன்னது தான் சாமி உண்மை அப்படின்வாங்க. நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் சாமி, நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னுவாங்க. அப்போ அதை போல் மகர ராசி என்பர்களே, இனிமே தான் 2026 முதல் ஜனனம், பிறந்த குழந்தைய போல வாழ்க்கையில் புதிய வாழ்க்கை ஆரம்பம், புதிய வாழ்க்கை ஆரம்பம். அது புது குடும்பமாக இருக்கலாம், புதிய வருமானமாக இருக்கலாம், புதிய தொழிலாக இருக்கலாம், புதிய வேலையாக இருக்கலாம். அப்போ இந்த 2026 பழைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைஞ்சு முழுமையாக 7.5 சனியில் இருந்து விடுதலை. அதோடு மட்டும் இல்லைங்க மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் சொல்லித்தரேன். இந்த 2026 மகர ராசிக்கு நல்லா இருக்கும்னு எப்படி சொல்கிறேன்? இதெல்லாம் உங்கள் ஜாதகமே பார்க்காம சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னும் உங்கள் ஜாதகம் பார்ப்போமே ஆனால் இன்னும் கூட உங்கள் கஷ்டத்துக்கு அழகான ரெமெடி, நம்ம தீர்வு எடுத்துடலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம். எவ்வளோ பெரிய எத்தனையோ, கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் பிரச்சனையெல்லாம் நம்ம ரொம்ப எளிமையாக தீர்த்து வைக்கிறோம். அப்போது கடுமையான பிரச்சனைகள். அப்போ மகர ராசி அன்பர்களே, இந்த 2026 மகர ராசிக்கு எப்படி நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன். உச்சம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். நீங்கள் மகர ராசி ஆனாலும் மகர லக்னம் ஆனாலும் அந்த குரு பகவான் உங்களுக்கு 3-12 அந்த 3-12 சொல்லக்கூடிய அந்த குரு அவயோகி, ஒரு அசுப கிரகம். யாரு? மகர ராசிக்கும் மகர லக்னத்துக்கும் மட்டும் குரு பகவான் அவயோகி. ஏன் அவயோகி? 3-12 சார். இன்னொரு பக்கம் அதே மகர ராசியில் அந்த குரு பகவான் நீச்சம். ஒரு ராசியில் நீச்சம் அடைகின்ற ஒரு கிரகம் அந்த ராசிக்கு எப்படி நன்மையை செய்யும்? அப்ப 2 விதத்தில் கெட்டு போன ஒரு கிரகம், 3-12 ஒரு கிரகமும் ராசியில் நீச்சம் அடையக்கூடிய கிரகமும், இரு கிரகமும் ஒருவராகி 7ஆம் இடத்துல நின்று சமசப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று மீனத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் சனியுடைய பார்வையை, தொடர்பை ஏற்படுத்தி மகர ராசியை பார்க்கிறார். இந்த காம்பினேஷன், இந்த புத்தாண்டு ராசி பலன்ல யாராவது இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொன்னா நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன். ஸோ ஜாதகம் இப்படித்தான் நாம பார்க்கணும். இந்த முறையில் பார்த்தா மட்டும்தான் மனிதனுடைய கர்ம வினைகளை நாம் நீக்க முடியும். அவன் என்ன மாதிரியான பாவம் பண்ணியிருக்கான், என்ன மாதிரியான பாவ கர்மா அவன் ஜாதகத்தில் இருக்குது, அப்போ இவன் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, இவனை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி, அப்படிங்கிற இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத இப்படி இந்த மாதிரி தான் நம்ம ஜாதகம் பார்த்து பரிகாரங்கள் செய்யணும். அப்போ மகர ராசிக்கு இந்த 2026 சிறப்பாக இருக்கும், யோகமாக இருக்கும், அதிர்ஷ்டமாக இருக்கும். சும்மா வார்த்தையால் சொல்லிட்டு போகிறதில்ல, வாயால் சொல்லிட்டு போகிறல. எப்படிப்பா சொல்லணும்ல?
3-12 கூடிய குரு பகவான் அசுபனாகி மகர ராசியில் நீச்சமாகின்ற குரு பகவான் உச்சம் பெற்று மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு குருவுடைய வீட்டில் தொடர்பு கொண்டு சனி தொடர்பு மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்கிறது. இப்போ எழுதி வச்சுக்கோங்க மகர ராசி என்பர்களே, இது ஒரு 6 வருஷமாக வேலை கிடைக்கல, ரொம்ப லாங்காக வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவங்க கூட எனக்கு தெரிஞ்சு ஃபிப்பில் அல்லது ஜனவரி லாஸ்ட்டில் வேலைக்கு போவீங்க. நான் உங்கள் ஜாதகமே பார்க்கல. அப்போ வேலை வாய்ப்புகள், வருமானம், தொழில் அமைப்புகள், உங்கள் குடும்ப கஷ்டங்கள், வறுமை நீங்கும், கடன் சுமைகள் குறையும். இன்னும் உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள், நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல, ஆனால் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய துன்பம் கஷ்டம் எந்த வடிவத்தில் என்ன டிசைனில் இருந்தாலும் இந்த குருவுடைய பார்வையால் உங்கள் கஷ்டங்கள் விலகி மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அற்புதமான வருடம் இந்த 2026. கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே.